சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே தமிழ்ச்செல்வி பூஜையெல்லாம் செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சாவித்திரிக்கு ரொம்ப கோவம் வருது. இது எல்லாத்துக்குமே காரணம் என் அம்மாவால் இருந்திருக்காங்க. வீட்டில் உள்ள யார்கிட்டையும் கேட்காம இந்த தமிழ்செல்வி அவள் பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கானா என் அம்மா சொல்ல போய் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே உடனே அப்பத்தா கிட்ட சாவித்திரி கேட்குறாங்க. ஏம்மா என்னை பற்றியும் என் பொண்ணு தாமரையை பற்றியும் நீ யோசிக்கவே மாட்டியா? என் பொண்ணுக்கு நல்லபடியாக இங்கே சேது கூட கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டா நீ என்னம்மா அந்த தமிழ்செல்விக்கு பூஜையெல்லாம் செய்யலான்னு சொல்லியிருக்கியே, இதெல்லாம் உனக்கு தேவையா? இந்த வீட்டில் இருக்க எங்கள் மேலே உனக்கு அக்கறை இல்லை, இந்த வீட்டை விட்டு போக போகிற தமிழ்செல்வி மேலே தான் உனக்கு ரொம்ப அக்கறை இருக்காமா அப்படின்னு அப்பத்தாவை கேள்வி கேட்குறாங்க சாவித்ரி. அதுக்குடனே அப்பத்தாவும் யார் சொன்னது இந்த தமிழ்செல்வி வீட்டை விட்டு வெளியில் போயிடுவான்னு? இந்த வீட்டோட மருமகனா அது தமிழ்செல்வி மட்டும்தான். ஏதோ நீயும் உன் பொண்ணு தாமரையும் திட்டம் போட்டு இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடை செய்கிறீங்க. ஆனால் சேது மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் பேரன் சேது இப்படி தப்பு செஞ்சுருக்கவே மாட்டான். உண்மை என்னன்னு சீக்கிரமாக எல்லாருக்கும் தெரிய வரும். இப்போ இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ, இதில் நீ வேற எதுக்கு தமிழ்செல்வி இந்த பூஜையெல்லாம் செய்ய வேண்டான்னு சொல்கிற? கல்யாணம் நடந்தால் பார்த்துக்கலாம். நீ இப்படிலாம் என்கிட்ட பேசாத. நான் எப்பயுமே தமிழ்செல்விக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு அப்பத்தான் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சாவித்ரி, அண்ணே பாருண்ணே, நம்ம அம்மாவே நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீ எவ்வளோ அழகாக ஒரு முடிவெடுத்த, அந்த முடிவெல்லாம் மீறி அம்மா என்னவோ தமிழ்செல்விக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இப்படியெல்லாம் பூஜை நடந்தா அப்புறம் கல்யாணம் எப்படின்னு நல்லா நடக்கும்? யாருக்கும் தெரியாமல் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நீ ஒரு முடிவெடுத்திருக்க. ஆனால் உன்னை அவமானப்படுத்தணும்னு இந்த தமிழ்செல்வி வேணும்னே கல்யாண நாள் அன்னைக்கே இப்படி ஒரு பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கா. இந்த பூஜை நடக்கக்கூடாதுன்னு நீயே சொல்லு. இந்த பூஜையை நடக்க விடாமல் நீ மட்டும்தானே செய்ய முடியும் அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட மறுபடியும் சாவித்ரி, இங்கே தமிழ்செல்வி பூஜை செய்யக்கூடாது. அப்படி பூஜை நடந்தால் ஒருவேளை தாமரையோட கல்யாணத்தில் பிரச்சனை வரும். கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சுன்னா என்ன செய்யன்னு யோசிச்சு இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதுக்குடனே ஈஸ்வரியும், ஆமாம்மாம்மா, உங்கள் முன்னாடி அந்த தமிழ்செல்வி இந்த கல்யாணத்தை நிப்பாடுறதுக்கு தான் பூஜை செய்கிறேன்னு இப்படி தைரியமாக பேசினதுக்கு அப்புறமாவும் தமிழ்செல்வி நம்ம வீட்டில் இந்த பூஜையை எதுக்காக செய்யணும்? சேது தாமரையோட கல்யாணத்தை நிப்பாட்டி சேது கூட ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்டு இங்கே உங்கள் மருமக தமிழ்செல்வி இப்படியெல்லாம் செய்கிறா. எல்லாம் செல்லப்பாண்டி கொடுக்குற தைரியம். அதனால் இந்த பூஜையெல்லாம் செய்ய வேண்டான்னு சொல்லி தமிழ்செல்வியை வீட்டை விட்டே வெளியில் அனுப்புங்க. அப்போ தான் நம்ம வீட்டில் நடக்க வேண்டிய கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே இங்கே ராஜாங்கமும், நாம் கல்யாண ஏற்பாடை செஞ்சிட்டோம். இனி இதை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. என் முடிவை மீறி யாரும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டவும் முடியாது. நான் சொன்ன நேரத்துக்கு நானே முன்னாடி நின்று என் பையன் சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். இந்த பூஜையால் பிரச்சனை வரும்னு நீங்கள் நினச்சா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. பூஜையை தமிழ்செல்வி செய்யட்டும். இவங்க கல்யாணத்தை நல்லபடியாக நின்று பொறுப்பாக நடத்தி வைக்கிறது என் கையில் தானே இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியாக நடத்தி வைக்கிறேன் சாவித்ரி. பூஜையை நிறுத்தணும்னு சொல்லி நீ தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாத. தமிழ்செல்வி என்ன செய்யணுமோ செய்யட்டும். நாம் இங்கே கல்யாணத்தை நடத்த தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அங்கேருந்து போயிடுறாரு. உடனே சாவித்ரிக்கு ரொம்ப கோவம் வருது. தமிழ்செல்வியை அங்கே தனியாக கூப்பிட்டு போய் திட்டுறாங்க. என்ன நினச்சிட்ருக்க? யாரு கேட்டு இந்த வீட்டில் நீ பூஜையெல்லாம் செய்கிற? நீ இந்த வீட்டோட மருமகளே இல்லை. நீயே கொஞ்ச நாளையில் வீட்டை விட்டு வெளியில் போக போகிற. இதில் இப்படியெல்லாம் வேற உனக்கு எண்ணம் இருக்கா? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலை, அப்புறம் பார்த்துக்கிறேன் உன்னை நானுன்னு சொல்ல, இப்போவே உங்களுக்கு பயம் வந்துடுச்சு. கல்யாணம் நடந்தால் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்செல்வி இந்த பூஜையை பற்றி சேதுக்கிட்ட சொல்கிறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க. சேதுக்கிட்ட நல்லபடியாக பேசுகிறாங்க. சேதுவும், இது போதும் தமிழ்செல்வி, நீ என் கூட இருக்கல்ல, என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கல்ல, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நானும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நாள் கழித்து ரொம்ப சந்தோஷமாக இங்கே சேதுக்கிட்ட நெருக்கமாக இருக்காங்க தமிழ்செல்வி. அந்த சமயம் அங்கே வந்த தாமரையும் சாவித்திரியும் இதை பார்த்துட்டு ரொம்பவே கோபமாக இருக்காங்க. என்னம்மா இது, தமிழ்செல்வி மாமாவோட ரூமில் வந்து இருக்கா, அதுவும் இவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க. நான் மட்டும் மாமா கிட்ட பேச வந்தால் திட்டி அவமானப்படுத்தி வெளியில் போக சொல்கிறாரே, இந்த தமிழ்செல்வியை மட்டும் மறக்காமல் இருக்காரேம்மா. அப்புறம் எப்படி இந்த கல்யாணம் நடந்தால் என் கூட மாமா சந்தோஷமாக வாழ்வார்? தமிழ்செல்வி கிட்ட சொல்லி வைங்கம்மா. என் வாழ்க்கையில் மட்டும் அவள் தலையிட்டா அப்புறம் தமிழ்செல்வியை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாமரை ரொம்ப கோவப்படுறாங்க. இங்கே தாமரையும் சாவித்திரியும் சேதோட ரூமுக்கு வெளியில் நிற்க, அந்த சமயம் அங்கே வந்த தமிழ்செல்வி அமைதியாக அவங்க பாட்டுக்கு போகும்போது சாவித்திரி சொல்கிறாங்க, என் மாப்பிள்ளையோட ரூமில் நீ என்ன செய்கிற? இங்கே தாமரை சேதுவை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு தெரிஞ்சிருந்தும் நீ தேவையில்லாமல் சேதுவை பார்க்க வருது பேச வருதுன்னு இப்படி நெருக்கமாக இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நாளைக்கு இங்கே சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம். நீ எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணுமே தவிர்த்து இந்த வீட்டுக்குள்ளே நீ வரவே கூடாது அப்படின்னு சாவித்திரி சொல்ல, அதுக்குடனே சிரிச்சுக்கிட்டு இங்கே தாமரையும், அது எப்படி, என் புருஷனை பார்க்க நான் வரேன், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதல்ல கல்யாணம் நடக்கட்டும்.
இப்போ சேதுவோட மனைவி நான் தான். எல்லா உரிமையோடையும் என் மாமாவை பார்க்க வர எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீங்கள் தான் வெளியில் நிற்க வேண்டியவங்க. நீங்கள் என்னை பற்றி பேசுகிறீங்களா? இந்த கல்யாணம் நடந்தா வேணா சேதுவோட மனைவியை தாமரை ஆகலாம். ஆனால் இந்த கல்யாணம் தான் நடக்காதே. வேணும்னா பாருங்க, இந்த கல்யாணம் நிற்க தான் போகுது. நீங்கள் 2 பேரும் அவமானப்பட்டு நிற்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை அங்கேருந்து போயிடுறாங்க. இப்படி ரொம்ப உரிமையோட இந்த தமிழ் செல்வி சேதுவை பார்க்க வருது, பேச வருதுன்னு சேதுவை மறக்க மாட்டா போலையே. ஏதோ உண்மையை கண்டுபிடிப்பேன், கல்யாணத்தை நிப்பாட்டுவேன்லாம் சொல்கிறா. இவளால் என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல அப்படின்னு சாவித்திரியும் தாமரையும் யோசிக்கிறாங்க. இங்கே வசந்தியும் செல்லப்பாண்டியும் தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் தமிழ் செல்வி இங்கே ராஜாங்க வீட்டில் பெரிய பூஜை ஒன்று வச்சுருக்கா, நீங்கள் எல்லாரும் போய் அதில் கலந்துக்கணும். அப்படி கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, என் பொண்ணு தமிழ் செல்விக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ராஜாங்கம் வீட்டுக்கு அங்கே பூஜைக்காக நிறைய பேர் வராங்க. இதெல்லாம் பார்க்க தமிழ் செல்விக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் சாவித்திரி இங்கே தாமரை கிட்ட, என்ன தாமரை இது, யாராவது வந்து பிரச்சனை செஞ்சிடக்கூடாதுன்னு தான் அண்ணன் வீட்டிலேயே வச்சு கல்யாண ஏற்பாடு செய்கிறாரு. ஆனால் இங்கே நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வந்துட்டுருக்காங்க. இந்த தமிழ் செல்வியால் இவ வேணும்னே பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறா. இதில் செல்லப்பாண்டி அன்னைக்கு அமைதியாக போயிட்டு இன்னைக்கு இந்த தமிழ் செல்வி கூட சேர்ந்து கல்யாணத்தை நிப்பாட்ட என்னெல்லாம் செய்ய போனானோ தெரியல. நாம் நினச்ச மாதிரி சேது கூட உனக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா முதல் வேலையாக இந்த தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும். அப்போ தான் நீ நிம்மதியாக சேது கூட வாழ முடியும், அவளும் உன் வாழ்க்கையில் தலையிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே தாமரை சாவித்திரியை பார்க்கறதுக்காக அப்பத்தா அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அந்த சமயம் அப்பத்தாவை பார்த்துட்டு தாமரை பேசாமல் ரொம்ப கோபமாக இருக்காங்க. அதுக்குடனே அப்பத்தாவும், என்ன தாமரை, ஏன் என்னை பார்த்த உடனே பேசாமல் இருக்கேன்னு கேட்க, வேற என்ன அப்பத்தா, உங்களுக்கு என் மேலே அக்கறையே இல்லை. உங்கள் பேத்தி நான் தானே. என் கல்யாணம் நல்லா நடக்கணும்னு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் வர வர உங்களுக்கு தமிழ் செல்வி மேலே ரொம்ப அக்கறையாக இருக்குது. இப்படி இந்த பூஜையெல்லாம் செய்ய சொன்னது நீங்கள் தானே. இப்போ பாருங்கள் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்கன்னு. இந்த கல்யாணம் மட்டும் ஏதாவது பிரச்சனையால் நின்றுச்சுன்னா நான் என்ன செய்கிறது? அப்புறம் என் வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்லுவாங்க? நீங்கள் என்னவோ என்னை பற்றி யோசிக்கிற மாதிரி இல்லை. உங்ககிட்ட பேசியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன இந்த உன் ரூமெல்லாம் நீ சுத்தம் செய்யவே இல்லையா? உன் பொண்ணுக்கு கல்யாணம் தானே சாவித்திரி, அப்படி இருக்கும்போது ரூமெல்லாம் சுத்தம் செஞ்சுருக்கலாம்லன்னு சொல்ல, எனக்கு நேரம் இல்லை, அதனால தான். நீங்கள் யாரும் என்னை பெருசாக நினைக்க மாட்டேங்கிறீங்க. என் பொண்ணு வாழ்க்கையை பற்றி நினைக்கிறதுலையே எனக்கு சரியாக போயிடுது நேரம். இதில் எங்கள் ரூமெல்லாம் சுத்தம் செய்ய அப்படின்னு சொல்ல, மலரு இங்கே வாமா அப்படின்னு அப்பத்தா கூப்பிட்றாங்க. உடனே மலரும் என்ன பத்தான்னு கேட்க, இங்கே பாரு ரூமெல்லாம் எப்படி கிடக்குன்னு. இவ பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் ரூமை கூட இப்படி சுத்தமாக வைக்க தெரியலையே. இந்த தாமரையெல்லாம் எப்படி சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழ போகிறாளோ, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு போக, சரி நான் சுத்தம் செஞ்சிடுறேன் அப்பத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாமரையும் சாவித்திரியும் அங்கே ரூம்லேருந்து வெளியில் வராங்க. அந்த சமயம் இங்கே மலர் அவங்க ரூமை நல்லா சுத்தம் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ தான் அங்கே பார்க்குறாங்க, கட்டில் பக்கத்தில் ஒரு பாட்டில் இருக்கிறத பார்த்துட்டு, என்னது இது, இந்த ரூமில் எப்படி இந்த பாட்டில் வந்தது அப்படின்னு சொல்லி மலர் யோசிக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு பேப்பரும் கிடக்குது. அதையும் மலர் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது என்ன ஏதுன்னே புரியாமல் இருந்ததுனால, கொண்டு போய் அப்பத்தா கிட்ட கொடுப்போம், நமக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாதே அப்படின்னு யோசிச்சுட்டு இங்கே அந்த பாட்டில் எடுத்துக்கிட்டு இங்கே மலரும் அப்பத்தா கிட்ட வராங்க. அப்பத்தா நீங்கள் சொன்ன மாதிரியே இங்கே அந்த ரூம் எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சுட்டேன். ஆனால் அங்கே இந்த பாட்டில்லாம் இருந்தது, பக்கத்தில் பேப்பரும் இருந்தது. இது என்ன ஏதுன்னு தெரியலன்னு கேட்க, அந்த பக்கமாக சேதுவும் கருப்பும் வர, உடனே இங்கே அப்பத்தாவும், சேது இங்கே பாருப்பா, இந்த பாட்டில் என்ன பாட்டில்னு பாரு, பக்கத்தில் பேப்பர் வேற கிடந்து தான், எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியலப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்க, அதை வாங்கின சேதுவும், மாமா இது என்னவோ வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற பொருள் மாதிரியே தெரியலையே, அப்புறம் இது எதுக்கு சாவித்திரியத்தை அவங்க ரூமில் வாங்கி வச்சுருக்காங்க, என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் மாமா அப்படின்னு செய்து யோசிச்சுட்டு இங்கே கருப்பு கிட்ட சொல்கிறாரு. ஏன் மாமா, அந்த கேக்கில் என்ன கலந்துருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க நம்ம சந்தேகப்பட்டு கொடுத்தோம். ஆனால் அந்த கேக்கில் எதுவுமே கலக்கலன்னு வந்து அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த பாட்டிலெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னவோ இதிலேருந்து எதையோ தான் அதில் கேக்கில் கலந்துருப்பாங்களோன்னு சந்தேகமாக இருக்குது. அதனால தான் இதை மறைச்சி வச்சுருந்துருப்பாங்க. மலர் சுத்தம் செய்ய போய் இதை வந்து பார்த்து எடுத்திருக்கா. இது என்னன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா கண்டிப்பாக அந்த கேக்கில் இதை தான் கலந்து கொண்டு வந்து தாமரை கொடுத்துருக்கா. அதனால தான் நம்மளுக்கு வந்து நம்ம மயங்கியிருக்கோம், நம்மளுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் இருந்திருக்கோம். அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் தாமரையும் சாவித்திரியும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியல மாமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள, இப்போ உனக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கும்போது நீயும் நானும் இப்போ வெளியில் போனால் அப்புறம் உங்கள் அப்பா கேள்வி கேட்பாங்களே, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்க, உடனே அப்பத்தாவும்
முதல்ல நீங்கள் கிளம்பி போங்க. இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட என்ன உண்மை மறைக்கப்பட்டிருக்குன்றத நீ கண்டுபிடி சேது. அப்போ தான் இந்த சாவித்திரிக்கும் தாமரைக்கும் சரியான ஒரு பாடம் புகட்ட முடியும். உன் வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல வழி கிடைக்கும். உன்னையே நம்பிட்டு இருக்க அந்த தமிழ் செல்வி உனக்காக தான் அந்த பூஜையெல்லாம் செஞ்சிட்ருக்கா. தன்னுடைய வாழ்க்கைக்காக பூஜையை செஞ்சிட்ருக்கா. இந்த உண்மையை நீங்கள் இப்பயும் கண்டுபிடிக்கலனா அதுக்கப்புறம் தமிழ் செல்வி இந்த வீட்டை விட்டு போகிறத தவிர வேற வழியே கிடையாது. நீ தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னா என்ன ஏதுன்னு நீ கண்டுபிடிச்சிட்டு வா. அது வரைக்கும் ராஜாங்கத்தை நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு அப்பத்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. உடனே சேதுவும் கருப்பும் அங்கேருந்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்பி போகிறாங்க. இந்த பொருளை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, இதெல்லாம் நம்ம பயன்படுத்தினா என்னென்ன ஆகும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் எங்கே வாங்கியிருக்காங்க அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பேப்பரை கொண்டு வந்து மலர் கொடுத்ததால அதிலையே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி அந்த கடைக்கு போயிட்டு இதெல்லாம் அந்த பொருளெல்லாம் காமிச்சு இங்கே சேது கேட்குறாரு, ஆமாம் இதெல்லாம் உங்கள் கடையிலேருந்து தானே வந்து வாங்கியிருக்காங்கன்னு கேட்க, ஆமாம் தம்பி, என் கடையிலேருந்து தான் வாங்கியிருக்காங்க. ஆமாம் இது எதுக்கு பயன்படுத்துவாங்க, இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கொஞ்சம் கலந்து யாராவது சாப்பிட்டாலுமே அவங்க மயங்கிடுவாங்க. அவங்களால அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியாது. 10 மணி நேரம் கழித்து தான் எந்திரிப்பாங்க. அது வரைக்கும் என்ன நடந்தாலும் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல உடனே சேதுக்கு தெரிய வருது, மாமா எனக்கு சந்தேகமே இல்லை மாமா, எங்கள் அத்தையும் இந்த தாமரையும் சேர்ந்து திட்டம் போட்டு கேக்கில் இந்த பொருளை கலந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் இதை சாப்பிடணுன்றதுக்காக தான் இங்கே தாமரை ரொம்ப நல்லவ மாதிரி என்கிட்ட என்னை பற்றியும் இங்கே என் வரக்கூடிய வாரிசை பற்றியும் என் தமிழ் செல்வியை பற்றியும் கூட நல்ல விதமாக பேசி என்னை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அவன் நடித்து இந்த கேக்கை சாப்பிட வச்சு என்னை ஏமாத்திட்டாமாமா. அப்போ கண்டிப்பாக எந்த தப்பும் நடந்திருக்காது. இதெல்லாம் மறைக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு உண்மை என்னன்னு தெளிவாக புரிய வந்துருச்சு. இனி எனக்கு இந்த கல்யாணமும் வேண்டாம், ஒன்று வேண்டான்னு நானே எங்கள் அப்பா கிட்ட உண்மையை சொல்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லி சேது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே சாவித்திரி மேலேயும் தாமரை மேலேயும் இருந்த கோவத்தில் தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே போன உடனே அப்பத்தாவும், என்னாச்சு சேது, என்ன உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிங்களா, இது எதுக்காக சாவித்திரி வாங்கினாலா, யாருக்காக வாங்கினாலா அப்படின்னு கேட்க, அப்பத்தா வேற யாருக்காகவும் இல்லை, இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக நம்ம குடும்பத்தை ஏமாத்துறதுக்காகவும் நான் தான் இப்படி ஒரு தப்பு செஞ்சேன்னு என்னை தேவையில்லாமல் அவமானப்படுத்துறதுக்காகவும் எல்லாரும் நம்பி இப்படி கல்யாண ஏற்பாடு செய்யணும்ல, அதுக்காகவும் தான் கேக்கில் கலந்து கொடுத்துருக்காங்க அப்பத்தா. இது தெரியாமல் நானும் நம்பி சாப்பிட்டு இப்படி ஏமாந்து போய் நிற்கிறேன். வாழ்க்கையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை எனக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. பார்த்தீங்களா அப்பத்தா, எவ்வளோ நம்பணும் இவங்க 2 பேரையும். அவங்களால வெளியில் போக முடியாதுனாலும் நம்ம வீட்டிலேயே தங்க வச்சு தேவையானதெல்லாம் பார்த்து என் அப்பா செஞ்சாரே, அதுக்காக இப்படி என் அப்பாவையும் என்னையும் அவமானப்படுத்திட்டாங்களே அந்த சாவித்திரியும் தாமரையும் அப்படின்னு எல்லா உண்மையும் அப்பத்தா கிட்ட சொல்ல அப்பத்தாக்கு அப்போ தான் புரிய வருது, இந்த 2 பேரும் சேர்ந்து போட்ட திட்டத்தினால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு. இன்னொரு பக்கம் ராஜாங்கம் சன்னாசிக்கிட்ட, ஆமாம் சேது எங்க, அவனை முதல்ல கூப்பிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது சேது இன்னும் கருப்பு கூட வெளியில் இருக்கிறதுலாம் சரி கிடையாது. அங்கே வேற தேவையில்லாமல் பூஜையை செய்கிறேன்னு தமிழ் செல்வி வேற ஒரு பக்கம் நின்று பூஜையை செஞ்சிட்ருக்கா, இன்னொரு பக்கம் நம்ம கல்யாண ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோம். நான் நினச்சதை நான் நடத்தி ஆகணும், நான் எடுத்த முடிவை நான் செஞ்சு ஆகணும். அப்படி இல்லைன்னா சாவித்திரி மறுபடியும் என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு போலீஸ் வரைக்கும் போனாலும் போயிடுவா. அப்புறம் குடும்பத்தில் உள்ள நானும் இங்கே சேதுவும் அவமானப்பட்டு நிற்கணும். என் பையன் யார் முன்னாடியும் தலை குனியக்கூடாதுன்றதுக்காக தான் அவனுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதனால சேதுவை கூப்பிட்டு வா சன்னாசி அப்படின்னு சொல்ல சேதுவும் கருப்பும் அங்கே உள்ளே வராங்க. ஒரு பக்கம் இங்கே அப்பத்தா ரொம்பவே கோபமாக இருக்காங்க. ஏன் ராஜாங்கம், இந்த கல்யாணத்தை நீ நடத்தியே தான் ஆகணுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ராஜாங்கமும், நான் சொன்னதை செய்வேன்னு உங்களுக்கு தெரியாதா, ஏன் நீங்கள் பிரச்சனை செய்யணும்னு பார்க்குறீங்களான்னு கேட்க, நான் எந்த பிரச்சனையும் செய்யலை, ஆனால் பிரச்சனை செஞ்சது எல்லாமே உன் தங்கச்சியும் நீ ரொம்ப நம்பின அந்த தாமரையும் தான் அப்படின்னு இங்கே அப்பத்தா பேசுகிறாங்க. அதுக்குடனே ராஜாங்கம், என்னது தாமரையும் சாவித்திரியும் பிரச்சனை செஞ்சாங்களா, அப்படி என்ன செஞ்சாங்க அவங்கன்னு கேட்க, அதுக்குடனே கருப்பு சொல்கிறாரு, ஆமாம் மாமா, 2 பக்கமும் நீங்கள் விசாரிச்சிருந்தா இங்கே யார் மேலே தப்பு இருக்குன்னு புரிஞ்சிருப்பீங்க. இந்த கல்யாண ஏற்பாடையும் செஞ்சுருக்க மாட்டீங்க. சொல்லப்போனால் சேது எந்த தப்பையும் செய்யலை, நீங்கள் சந்தேகப்பட்டதெல்லாமே பெரிய தப்பாக போச்சு அப்படின்னு சொல்ல, என்னது நான் சேதுவை சந்தேகப்பட்டனா, நான் தான் அங்கே என்ன நடந்தது, சேதுவும் தாமரையும் என்ன நிலைமையில இருந்தாங்கன்னு எல்லாரும் தானே போய் பார்த்தோம். அப்புறம் நான் பார்த்ததுனால தான் இப்படி ஒரு முடிவெடுத்தனே தவிர்த்து வேணும்னே என் பையனை நான் இதுக்கு சந்தேகப்படணும். சேது செஞ்ச தப்பால தான் எனக்கே பிடிக்காம இந்த கல்யாண ஏற்பாடை சாவித்திரியோட பேச்சை கேட்டுக்கிட்டு நான் நடத்த வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கேன். இல்லைனா என் பையன் இப்போ எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்பான். அதனால தான் இந்த கல்யாண ஏற்பாடை செஞ்சேன். இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தமிழ் செல்வி நினைக்கிற மாதிரியே நீங்களும் நினைக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி இங்கே ராஜாங்கம் கேட்க, அதுக்குடனே அப்பத்தாவும், ஆமாம்
இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. தப்பு செய்யாத சேது எதுக்காக தாமரை கழுத்தில் தாலி கட்டணும், எதுக்காக இந்த கல்யாணத்தை நீ நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்ல, என்னது சேது தப்பு செய்யலையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா ராஜாங்கோ, இப்பயாவது சேது சொல்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. அங்கே பாரு, இங்கே சேதுக்கிட்ட இருக்கிற அந்த பொருள் வேற எங்கேயும் இல்லை, இந்த சாவித்திரி தாமரையோட ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பாட்டில் தான். அது என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக இப்போ தான் வெளியில் போயிட்டு வந்தாங்க. இதில் இருந்த பொருளை வேணும்னே இந்த தாமரையும் சாவித்திரியும் கேக்கில் கலந்து இங்கே சேதுவை ஏமாத்த ரூமில் பிறந்தநாள் கொண்டாடுற மாதிரி அந்த கேக்கை கொண்டு போய் கொடுத்து, அதையும் நம்பி என் பேரன் சேது சாப்பிட்டது தான் பெரிய தப்பு. அதன் மூலமாக இங்கே சேதுவும் மயங்கியிருக்கான். ஆனால் இப்படி எந்த ஒரு என்ன நிலைமை அங்கே இருக்குன்னே தெரியாமல் சேது மயங்கியிருந்ததுனால எதுவுமே அங்கே நடக்கலை. ஆனால் எல்லாமே நடந்ததா பொய் சொல்லி உன் தங்கச்சியும் தாமரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. மயங்கின சேதுவால் எப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பெல்லாம் செஞ்சுருக்க முடியும்? இதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா? 8-9 மணி நேரம் சேது என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நல்லா ரெஸ்ட் எடுத்திருக்கான். ஆனால் ஏதோ பெரிய தப்பு நடந்த மாதிரி உன் தங்கச்சி சாவித்திரியும் தாமரையும் பொய் சொல்லி ஏமாற்றி இந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா பேசாமல் தாமரையை நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம். அவங்க என்ன ஏதுன்னு பார்த்து உண்மையாக என்ன நடந்திருக்குன்னு சொல்லட்டும். என் பேரன் சேது மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதுக்கு மேலேயும் உண்மை என்னன்னு நீ நம்பாமல் எங்கள் பேச்சை கேட்காம இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நீ நினச்சாலும் இந்த கல்யாணத்தை நடத்த நான் விட மாட்டேன். நானே போலீஸ்கிட்ட போய் சொல்லி இங்கே தமிழ் செல்விக்கு ஒரு நியாயம் கிடைக்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன் ராஜாங்கோ அப்படின்னு ரொம்ப கோவமாக அப்பத்தா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கல்யாணத்தை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்க அந்த சமயம் தாமரை, ஈஸ்வரி, சித்ரா, இங்கே சாவித்திரின்னு எல்லாரும் நிற்கிறாங்க. பேரதிர்ச்சி அடைகிறாங்க. ஒரு பக்கம் ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இந்த கல்யாணம் நடக்கலைனாலும் எனக்கு சந்தோஷம்தான். இந்த கல்யாணம் நடக்கும்போதே எங்களெல்லாம் ஏளனமாக பார்க்குற இந்த சாவித்திரி அவமானப்பட்டு நிற்கிறத பார்த்து நானும் சந்தோஷப்பட வேண்டாமா அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. இங்கே உடனே ராஜாங்கம் கேட்குறாங்க, சாவித்திரி, உன் ரூமில் இந்த பாட்டில் எப்படி வந்தது? இதை எதுக்காக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு கேட்க சாவித்திரியும் தாமரையும் திருன்னு முழிக்கிறாங்க. உடனே தாமரை மெதுவாக சாவித்திரி கிட்ட, என்னம்மா இது, இந்த பாட்டில் மறைச்சி தானே வச்சோம், இதெல்லாம் எப்படிம்மா யாருமா பார்த்து எடுத்தது, இப்படி வசமாக மாட்டிக்கிட்டோமே, எதுக்கு வாங்கினீங்கன்னு கேட்குறாங்க. என்னம்மா சொல்லி சமாளிக்க, இதை தான் நம்ம கேக்கில் கலந்து கொடுத்தோன்னு வேற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமோ, அதனால தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு அப்பத்தா ஒரு பக்கம், இங்கே சேது மாமான்னு எல்லாரும் இதை பற்றி பேசுகிறாங்களோ, வசமாக மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி தாமரை பதில் பேச முடியாமல் திருன்னு முழிக்க, உடனே இங்கே அப்பத்தாவும், நீ இப்படியெல்லாம் கேட்டால் உண்மை யாரும் வெளியில் வராது ராஜாங்கம், சும்மா விடக்கூடாது இவங்க 2 பேரையும், திட்டம் போட்டு என் பேரனை அவமானப்படுத்தின இந்த தாமரையை வெளுத்து வாங்கணும்னு சொல்லி ராஜாங்கம் முன்னாடி தாமரையை நிற்க வச்சு பலார் பலார் பலார்னு அப்பத்தா வெளுத்து வாங்குறாங்க. உண்மையை சொல்றியா இல்லையா? ஏமாற்றி குடும்பத்தையே ஏமாற்றி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினச்சல. இப்போ இங்கே ராஜாங்கம் கேட்ட கேள்விக்கு சாவித்திரி பதில் சொல்லலைனாலும் தாமரை நீ சொல்லி தான் ஆகணும். ஏன்னா தப்பு நடந்தது, சேது மாமா இப்படியெல்லாம் செஞ்சாருன்னு சொன்னதே நீ தானே. உனக்கும் உன் அம்மாவுக்கும் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை? இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு குடும்பத்தையே ஏமாத்துறீங்களே. உங்களெல்லாம் போய் நம்பி கல்யாண ஏற்பாடு செஞ்சிட்டு இருந்தால ராஜாங்கம், அவனை சொல்லணும். உண்மையை சொல்றியா இல்லையா? இல்லை டாக்டரை வர வைப்பேன், அதுக்கப்புறம் உண்மை என்னன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. இப்படி நீ அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு பதிலாக உண்மையை சொன்னா உனக்கு நல்லது தாமரை அப்படின்னு அப்பத்தா கோவமாக பேச, என்ன பார்த்தா நீங்கள் என் மேலே சந்தேகப்படுறீங்களா? நான் எதுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு சமாளிக்கும் போது இங்கே உடனே சேது சொல்கிறாங்க, நான் இதை சாப்பிட்ருந்தா கண்டிப்பாக எனக்கு அங்கே மயங்கியிருப்பேன், என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்காது. நீ சொல்கிற மாதிரி தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை. இதை கலந்து தானே அந்த கேக்கில் கலந்து கொண்டு என்னை சாப்பிட வச்ச. நீ சொல்கிறதெல்லாம் இனியும் நம்புவோமா? உண்மை என்னன்னு தெரியாமல் உனக்கும் எனக்கும் இனி கல்யாணம் நடக்காது. என் மேலே சந்தேகப்பட்டு தானே எங்கள் அப்பா இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. உன் அம்மா கிட்ட பேசாமல் நான் தான் தப்பு செஞ்சேன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு. போலீஸ் விசாரிக்கட்டும். அவங்க என்ன அப்படியே யார் மேலே தப்பு இருக்குன்னு பார்க்காமையே என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்களா என்ன? தப்பு யார் பக்கம் இருக்குன்னு பார்த்தா உண்மையாகவே தப்பு செஞ்சது நீயா இருந்தா நீ வசமாக மாட்டிப்ப. இந்த கல்யாணமும் நடக்காது, அதுக்கப்புறம் நீ இந்த வீட்லேயும் இருக்க முடியாது அப்படின்னு சேது ரொம்ப கோவமாக பேச, வேற வழி இல்லாமல் தாமரை அழுதுகிட்டே, என்னம்மா பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க, எல்லாரும் என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க, இப்படி திட்டம் போட்டதே நீங்கள் தானம்மா அப்படின்னு சாவித்திரியை பார்த்து தாமரை பேச ஆரம்பிக்க, உடனே சாவித்திரியும் அமைதியாரு தாமரை அப்படின்னு சொல்கிறாங்க.
அம்மா, இதுக்கு மேலேயும் இவங்க கிட்டலாம் உண்மையை மறைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமாம், இந்த திட்டத்தை போட்டது என் அம்மா தான். இந்த கேக்கில் இந்த பொருளை கலக்க சொன்னதும் என் அம்மா தான். சேது மாமா எந்த தப்பும் செய்யலை. இப்படி நான் சேது மாமா மேலே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்ல போய் அவங்களும் நானும் செஞ்சது தான் இந்த வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அப்பத்தா அவளை தாங்க முடியாமல் ராஜாங்கத்தை பார்த்து முறைச்சிக்கிட்டே இங்கே தாமரையவும் சாவித்திரியவும் எல்லார் முன்னாடியும் வெளுத்து வாங்குறாங்க. பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. இப்படி ஏமாத்திட்டு என் பேரன் சேது தப்பே செய்யலை, அவனை அவமானப்படுத்தி இதில் தமிழ் செல்வியை வேற வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு திட்டம் போடுறீங்க. இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு நான் பார்க்குறேன்னு தான் உன்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சேதுக்கு உதவி செஞ்சேன். இப்போ பார்த்தியா நீ யார், என்னெல்லாம் செஞ்சுருக்கன்னு எல்லார் முன்னாடியும் உண்மை தெரிய வந்துடுச்சு. இனி இந்த கல்யாணமும் நடக்காது, தமிழ் செல்வி வீட்டை விட்டும் வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. சேது கூட சந்தோஷமாக வாழ வேண்டிய தமிழ் செல்வியை பிரித்து வச்சு அவமானப்படுத்தி கார் செட்டில் தங்க வச்சிங்க. நீங்கள் செஞ்ச இந்த வேலைக்கு நீங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருப்பீங்களா? இந்த சாவித்திரியை என் பொண்ணுன்னு சொல்லவும், இந்த தாமரையை என்னுடைய பேத்தின்னு சொல்லவும் நான் தான் அவமானப்பட்டு நிற்கணும் போல. போதும் போதும், நீங்கள் செஞ்ச வரைக்கும் போதும். இனிமேல் உங்களுக்கு இந்த வீட்டில் இடமே இல்லை. சேதுவும் தமிழ் செல்வியும் சந்தோஷமாக இந்த வீட்டில் ஒன்று சேர்ந்து வாழணும்னா நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பிரச்சனை செய்வீங்க. சேது தமிழ் செல்வியை பிரிக்கணும்னு நினைப்பீங்க. அப்படி ஒரு நிலைமை இனி சேதுவுக்கு வரவே கூடாது. என்ன ராஜாங்கம் பார்த்துட்டு சும்மா இருக்க? அந்த தமிழ் செல்வி உன்னை அவமானப்படுத்திட்டான்னு சொல்லி தானே இம்புட்டு நாள் வெளியில் கார் செட்டில் தங்க வச்ச. நம்ம வாரிசை சுமந்துட்டு இருக்க தமிழ் செல்வியை நீ கொஞ்சம் கூட பெருசாக நினைக்காம கார் செட்டில் தங்க வச்சியே. இப்போ இவ்வளோ பெரிய பொய் சொல்லி குடும்பத்தையே ஏமாற்றி பெரிய கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சது மட்டும் இல்லாமல் உன் பையன் சேது மேலே நீயே சந்தேகப்படுற மாதிரி செஞ்சதுக்கு காரணம் உன் தங்கச்சி சாவித்திரியும் இந்த தாமரையும் தானே. இவங்க செஞ்சது தப்பு தானே. அப்போ இவங்கள முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்பு. என் பொண்ணாவே இருந்தாலும் செஞ்சது தப்பாக இருந்தால் அவங்க இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு அப்பத்தா சரியான முடிவெடுக்கிறாங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்த தமிழ் செல்வி ரொம்பவே சந்தோஷமாக சேது கூட ஒன்று சேர்ந்து அந்த வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. சேதுவையும் தமிழ் செல்வியவும் பிரித்து தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி இந்த கல்யாணத்தை நடத்தணும், சேது வாழ்க்கையில் தாமரை மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சி பொய் சொல்லி ஏமாத்தின இந்த தாமரை சாவித்திரி என்னெல்லாம் செஞ்சாங்கன்ற உண்மையை சேது மூலமாக கண்டுபிடிச்சு அப்பத்தா வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க. சரியாக விசாரிக்காம சாவித்திரியை நம்பி இங்கே ராஜாங்கம் எடுத்த ஒரு தப்பான முடிவால் தமிழ் செல்வி முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாரு ராஜாங்கம். சேதுவை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டி சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்ததெல்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க மோகனா.